كانت هجرته للدنيا يصيبها أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال صلى الله عليه وآله وسلم. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே மனிதன் வாழ்வதற்கு இரு வழிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். எந்த ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ் விரும்பிய ஒரு முறை, அல்லாஹ் வெறுக்கின்ற ஒரு முறை, அல்லாஹ்க்கு நன்றி உள்ள ஒரு வழி, அல்லாஹ்க்கு நன்றிக்கு மாற்றமான ஒரு வழி, அல்லாஹ் இப்படிதான் உலகத்தில் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் வைத்திருக்கிறார். பசி வருது, சாப்பிடணும், சாப்பிடுற சாப்பாடு ஹலாலாகவும் சாப்பிடலாம், ஹராமாகவும் சாப்பிடலாம். பாவம் வருது, குடிக்கிறோம், ஹலாலாகவும் குடிக்கலாம், ஹராமாகவும் குடிக்கலாம். தொழில் செய்யணும், இந்த மாதிரி உலகத்துல எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு ஹலாலான முறையிலையும் அந்த வழியை காட்டியிருக்கிறார், ஹராத்தையும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். இப்ப அல்லாஹ் பார்க்கிறான், என் அடியான் நான் கொடுத்த இந்த சோதனையிலிருந்து எனக்கு பொருத்தமான விதத்தில இவன் எல்லா விஷயங்களையும் ஆக்கிக் கொள்ளுகிறானா அல்லது நேர்மாற்றமா ஆக்கிக் கொள்றான். எப்போ அடியான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில தன்னுடைய முடிவுகளை மாற்ற ஆரம்பிப்பான், தன்னை மனத்தை கட்டுப்படுத்திக்குவானோ, அல்லாஹ்க்கு வெறுக்கிற முறையில தன்னை ஆளாக்காம இருக்கிறதுல முயற்சி செய்வானோ, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அதுல பரக்கத்தை உண்டாக்க ஆரம்பிப்பான், நிம்மதியை உண்டாக்க ஆரம்பிப்பான், சந்தோஷத்தை உண்டாக்க ஆரம்பிப்பான். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட மஜ்மாக்கள்ல அல்லாஹ்க்கு விருப்பமான ஆக சிறந்த ஒரு மஜ்மா தான் இந்த மஜ்மா. இந்த மஜ்மா இருக்குது கட்டாயமா வாழ்க்கையில நாம அடிக்கடி கலந்து கொள்ள வேண்டிய மஜ்மா. யாருடைய நிக்காக நடந்தாலும் நிக்காவுக்காக அழைப்பு விடுக்கப்படும், நிக்காகில இருந்துட்டு போங்கன்னு சொல்றாங்க. ஏனைய மஜ்மாக்கள்ல குறைபாடு நடந்தாலும் இந்த மஜ்மால கொஞ்சம் உட்கார்ந்துட்டு போகணும், கொஞ்சம் கேட்டுட்டு போகணும். ஏன்னா நம்ம எந்த வழியில போயிட்டு இருக்கிறோம் நமக்கே விளங்குது, எந்த இடத்துல கோவப்படணும் நமக்கு விளங்குது, எந்த இடத்துல விட்டு கொடுக்கணும் விளங்குது, எந்த இடத்துல அரவணைக்கணும் விளங்குது, எந்த இடத்துல ஏசணும் விளங்குது, எந்த இடத்துல ஏசக்கூடாது விளங்குது. எல்லாமே வச்சு என்னையதான் யோசிக்கிறது. என்னைய சூடாக்குறீங்களா, சரி போயிடுச்சு, எனக்கு சூடாகினா தெரியும் தானே. ஏச ஆரம்பிச்சு அவர் தாங்க மாட்டேன், சூடாக்கினா அட ஏண்ட மனசு சூடாகுவதை வைத்து ஒருவருக்கு முடிவு கொடுப்பதா, எனக்கு கோபம் வருவதை வைத்து ஒருவரை ஏசுவதா, முடிவெடுக்க முடியாது. எல்லா விஷயங்கள்லையும் அல்லாஹ் சரியான ஒரு ரூட்டையும் வச்சிருக்கிறான், அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லாத ஒரு ரூட்டையும் வச்சிருக்கிறான்டா. நமக்கு வார கோபத்திலையும் அல்லாஹ்க்கு விருப்பமான ஒன்று இருக்குது, அல்லாஹ் வெறுக்கிற ஒன்று இருக்குது. எனக்கு கோபம் வந்ததுனால எல்லாருக்கும் அதை வெளிப்படுத்தியதான். கண்ணியமானவர்களே, அதனால இது போல ஒரு மஜ்மா நடக்கிற நேரம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போனா அல்ஹம்துலில்லாஹ் தலைக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், கல்புல ஒரு விசால மனப்பான்மை உண்டாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஒமின் ஆயாத்திஹி, ஏண்ட அத்தாட்சியில இருந்தும் உள்ள ஒன்றுதான் வானம் எப்படி என்னுடைய அத்தாட்சியோ, பூமி என்னுடைய எப்படி அத்தாட்சியோ, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மரங்கள், செடிகள், கொடிகள், மிருகங்கள், பறவைகள், இவைகள் எல்லாம் என்னுடைய அத்தாட்சியோ, இதே மாதிரி ஒமின் ஆயாத்திஹி அன் கலகலகும் மின் அன்ஃபுசிக்கும், மின் அன்ஃபுசிக்கும், உங்கள இருந்து உங்களுடைய ஜோடிகளை நான் ஆக்கியது என்னுடைய அத்தாட்சியில் இருந்தும் உள்ளது. அல்லாஹ் எங்கள்ல இருந்து எங்களுக்கு ஜோடி அமைச்சது இருக்குது, ஆகப்பெரிய ஒரு நல்ல காரியம். சும்மா சரி, இந்த ஆணுக்கு இந்த மிருகம் தான் ஜோடி, இந்த மிருகத்திற்கு இந்த பெண்ணு தான் ஜோடி, எப்படி இருக்கும் வாழ்க்கை? அல்லாஹ் சொல்றோம், உங்களுடைய இனத்திலிருந்து ஒரு பெண்ணினம் ஒன்றை படைச்சோம், ஒரு ஆணினம் ஒன்றை படைச்சோம், ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் ஒன்றை வச்சோம், உங்கள இருந்தே நாங்க ஆளாக்கி உங்கள இருந்தே நாங்க இப்படி செய்கிறோம். இது என்னுடைய அத்தாட்சியிலிருந்து உள்ளது, ஏத குதிரத்திலிருந்தும் உள்ளது. அன் ஹலகலகும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. அல்லாஹ் சொல்றான், திருமணம் முடிக்கிறீங்க, திருமணத்தால என்ன கிடைக்கணும்? திருமணம் எதற்காக முடிக்கிறோம், எதற்காக முடிக்கிறோம் இன்னும் எங்களுக்கு தெரியல. ஏண்டா எது எங்கள்கிட்ட இல்லையோ அது எங்களுக்கு தெரியாது. அப்படிதான் 50 வருஷத்துக்கு முன்னால, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால ராக்கெட்னா என்னன்னு கேட்டா தெரியாது, ஏன்னா இருக்கல, அதனால எங்களுக்கு தெரியல.
அதே மாதிரி ஜப்பான்ல போயிட்டு நம்ம நாட்டாக்கள் இருந்தா சரி, அப்படி இல்லைன்னா அங்க போய் கொத்த கேட்க முடியாது. இங்க எல்லாம் கொத்துண்டலாம், அங்க உள்ளவங்களுக்கு தெரியாது, அங்க இல்ல, அதனால அவங்களுக்கு தெரியாது. இதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்களுக்கு நான் திருமணத்தை தந்திருக்கிறேன், அந்த திருமணம் எதற்காக, அதன் மூலம் என்ன கிடைக்கும் எங்களுக்கு கேட்டா தெரியாது, ஏன்னா நம்மகிட்ட இல்லைன்றாங்க. ஒரு தமாஷா இதை சொல்றேன், ஆனா அல்லாஹ் அப்படிப்பட்ட வாழ்க்கை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், திருமணம் இதன் மூலமாக உங்களுக்கு தார ஆகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா, லிதஸ்குனு இலைஹா, உங்க எல்லாரோட மனங்களும் எல்லாருடைய உள்ளங்களும் அமைதி பெறும். சுகூனா, சுகூன் என்ற வார்த்தையை பாவிக்கிறது ஒரு பொருள் ஆழாமல் அசையாமல் இருப்பதற்கு தான் சுகூன் என்கிற வார்த்தை பாவிக்கப்படும். எப்ப ஒரு மனிதர் திருமணம் ஆகிருச்சோ ஒரு மனிதருக்கு, அப்ப அவருடைய உள்ளம் அமைதி பெற ஆரம்பிக்கிறது. அமைதி பெறணும், அல்லாஹ் சொல்றான் அமைதி பெறும். இவர் சொல்றாரு முடிச்ச நாள்ல இருந்தா இருக்கிற அமைதியும் போச்சுன்றாரு, இருக்கிற நிம்மதியை தொலைச்சிட்டேன்றாரு, இருக்கிற சந்தோஷத்தை இழந்துட்டேன்றாரு. அப்படின்னா அல்லாஹ் போய் சொல்றாரா? அல்லாஹ் போய் சொல்றாரா? இருக்கிறதெல்லாமே போச்சு, எப்ப இவ்வளவு பார்த்தனும் யாரெல்லாம் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்றாரு. ஒரு வாழ்க்கை அப்படி ஆகல, இவருக்கு அல்லாஹ் பொய் சொல்லல, இன்னும் இவரது வாழ்க்கை அல்லாஹ்க்கு பொருத்தமா அமையல. அதுதான் உண்மை. கணவன் கணவனாக இருந்தா அல்லாஹ் அந்த நிம்மதியை தருவா, மனைவி மனைவியாக இருந்தா அல்லாஹ் அந்த நிம்மதியை தருவா. கண்ணியமானவர்களே, கணவனும் மனைவியும், கணவன் கணவனாக இருப்பதற்கும் மனைவி மனைவியாக இருப்பதற்கும் எதை வச்சு முடிவெடுக்கிறது? நியாயமான கேள்விதான். நான் இப்போ ஒரு பிரச்சனை ஒன்று வருது, நான் எதை வச்சு பதில் கொடுக்கிறேன்? எங்கட புத்திய பாவிச்சா அது நிச்சயமாக அந்த நிம்மதியை குறைக்கும். எங்கட புத்திய வச்சு பதில் கொடுக்க கூடாது. எங்கட புத்திய வச்சு பதில் கொடுத்தா அந்த மறுகருத்து எப்படி இருக்கும்டா, ஏன மனோ இச்சைக்கு ஏற்றது போல, ஏன மனசுக்கு ஏற்றது போல உங்களோட செயல் இருக்குமா இருந்தா அல்ஹம்துலில்லாஹ், இல்லையா அதுக்கு நேர்மாற்றமா தான் இருக்கும். அதற்கு நேர்மாற்றமான வெளிப்பாடுகள் தான் ஒரு மனிதரிடத்திலிருந்து வெளியாகும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்களுக்கு மன நிம்மதியை தாரேன். இந்த மன நிம்மதி கிடைக்குதான்னு பார்த்தா மனசுல கிடைக்குதில்லை. இது ஏன் கிடைக்குதில்லை? கண்ணியமானவர்களே, இதுக்கு சில நிபந்தனைகள் உலமாக்கள் எழுதுறாங்க, சில விஷயங்கள் எழுதுறாங்க. அதுல ஆக முக்கியமான முதலாவது விஷயம் தான் அர்-ரிதா. ஒவ்வொருத்தரிடத்திலும் இந்த ரிதா என்கிற தன்மை வந்துடும். இந்த ரிதால ரெண்டு விஷயம் அடங்குது. பொருந்திக் கொள்வது, பொருந்திக் கொள்வது. ஒன்று அல்லாத பொருத்தத்திற்காக இந்த நிக்காக நான் செய்வேன், ஏன திருப்திக்காக இல்ல, ஏன மன உச்சைக்காக இல்ல, ஏன ஆசை தீர்த்திக் கொள்வதற்காக இல்ல, ஏன வயசுக்காக இல்ல. இந்த நிக்காக அல்லாத பொருத்தத்துக்காக நான் செய்றேன். அல்லாஹ் பொருந்தி கொள்றானா அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷமாக நான் திருமணம் முடிக்கிறேன். இதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்துல நடக்கின்ற எல்லா திருமணங்களும் 4 அடிப்படையில தான் நடக்கும். அதுல முதலாவது லிமாலிஹா, அந்த பெண் ஒரு வசதி உள்ளவளா இருப்பா, அதை வச்சு கணவன் சொல்லுவாரு, ஒரு ஆண் சொல்லுவாரு, இவனை நான் திருமணம் முடிக்கிறேன். அல்லது அவன் நல்ல குடும்பத்தை கோத்திரத்தை சேர்ந்தவளா இருப்பாரு, அதனால இவர் சொல்லுவாரு நான் உன்னை திருமணம் முடிக்கிறேன். ஒலி ஜமாலிஹா, அல்லது அழகா பார்த்து இவன் நல்ல அழகா இருக்கிறா, அதனால நான் திருமணம் முடிக்கிறேன் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலி தீனிஹா, தீன் ஒன்று இருக்குது, அதை வச்சு நீங்க திருமணம் முடிக்கிறீங்களா? 4வது தீனை வைத்து திருமணம் முடிப்பது. யார் தீன மையமாக வச்சு திருமணம் முடிப்பாரோ அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையை நிம்மதியை தர ஆரம்பிக்கும். இந்த நாளுக்காகவும் முழு உலகத்திலும் திருமணம் நடக்குகிறது. இந்த நாளையும் பார்க்க வேணான்னு சொல்லல. அழகு, நீங்க அழகு பார்க்கவா, தீன மட்டும் பாருங்களே. நீங்க குடும்பத்தை பார்க்கவா, நீங்க தீன மட்டும் பாருங்களே. நீங்க அந்த வசதியை பார்க்க அப்படி இல்லை. இஸ்லாம் சொன்னது அதையும் பாருங்க. இதனாலதான் திருமணம் முடிக்கின்ற ஆண்மகன் அந்த பெண்ணை பார்க்கணும், அவரை பார்த்து முடிவு எடுக்கணும். இவரு சொல்லக்கூடாது என் வாப்பா தான் எனக்கு எல்லாம் மாஷா அல்லாஹ். இப்படி நான் சொல்லல, இது உண்மையிலுமே நடக்குது.
என்னோட வாப்பதான் எனக்கு தொழில விஷயம், படிப்பு விஷயம் எல்லாத்தையும் அவர் தான் முடிவெடுத்தாரு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் ஓகே. அதே மாதிரி திருமணத்தையும் அவர் தான் முடிவெடுப்பாரு. போயிட்டு அவர் பொண்ணு அவர் பார்க்கட்டும், பாப்பா பார்க்க இயலாது. அன்னைக்கு ஒரு இடத்துல நானா வந்திருக்கிறாரு, நான் கொஞ்சம் பொண்ணை பாக்குறேன், எனக்கு ஓகேன்னா தம்பி பார்ப்பாரு. இது என்ன கல்யாணம்? யாரு சொந்த கல்யாணம்? இங்கேயே தீன் முட்டி இருக்கு. பிறகு வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? பிறகு எப்படி வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்? கண்ணியமானவர்களே, எல்லா விஷயங்களையும் ஒரு ஆண்மகன் பார்க்கத்தான் வேணும். தனக்கு விரலுக்கேற்ற வீக்கம் தனக்கு தெரியணும். நான் எந்த அந்தஸ்தில் இருக்கிறேன், என்ன ஸ்டாண்ட் என்ன, நான் எப்படி பார்க்கறது, நான் எப்படி கீழ்த்தரமா பார்த்துட்டு டாக்டர் ஒருத்தர் பார்க்கிறாரு. ஒரு டாக்டர் பெண் ஒன்று இருக்கிறா, ஒரு சாதாரணமா ஒரு 3 வீலர் ஓட்டுறாருன்னு வச்சுக்கிறோம். அவரை பார்த்து திருமணம் முடிச்சாச்சு. திருமணம் முடிச்சு நாள் பேசிக்கிட்டு இருக்குது. அவ டாக்டரா இருக்கிறா, பெரிய பெரிய பங்கனுக்கு போறா. இவர் 3 வீலர் ஓட்டுறவரா இருக்கிறாரு. அல்ல மன்னிக்கணும், 3 வீலர் ஓட்டுறவங்க அதுக்காக அற்பமானவர்கள் அல்ல, அல்ல அவங்களையும் உயர்த்தி வைக்கணும். ஆனா அந்த இஸ்லாம் சொல்லுது குபு பாருங்க, பொருத்தம் பாருங்க. இன்னாருக்கு இந்த தகுதி பொருத்தமாக இருக்குதா? ஜம்மியால நம்ம ஏரியால எல்லா இடத்திலையும் இப்ப சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி வச்சாங்க. அதுல குறிப்பாக வாலிபர்கள் இடத்துல எங்களுக்கு பேச சொன்னாங்க. ஏனும்னா மிம்பர்கள்லயே சொல்றாங்க, வாலிபர்களை கொஞ்சம் படிக்க சொல்றாங்க. ஏண்டா ஒரு காலேஜ்ல யாராவது ஒரு டிகிரி எடுக்க வந்தா 1000 பிள்ளைகள்ல 900 பிள்ளைகள் 900 பிள்ளைகள் பெண் குழந்தைகளா இருக்கிறாங்க. எல்லாம் பொம்பளை பிள்ளைகளா தான் இருக்கு. எல்லா பிள்ளைகளும் டிகிரி எடுத்து வெளியே போகுது. வெறும் 100 பொடியமார் தான் வந்து டிகிரி எடுக்கிறாங்க. இங்க 900 பேர் பெரிய பெரிய படிப்புகளை படிச்சு டிகிரியோட வெளியே வந்தா, இங்க இருக்கிற ஆம்பளை பிள்ளைகள் 100 பேர் தான் நல்ல டிகிரியோட இருக்கிறாங்கன்னா, அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு கணவன்மார பார்க்கிற நேரம் வார பிரச்சனை இதனாலதான். அவ படிச்ச படிப்பு, அவளோட அறிவு, அவளோட முன்னேற்றத்தின் அளவுக்கு மாப்பிள்ளை இல்ல. இப்ப இவளுக்கு இவனால் நிம்மதி இல்லாதது போல, சந்தோஷம் இல்லாதது போல. இதனாலதான் இஸ்லாம் சொல்லுது பொருத்தம் பாருங்க. கண்ணியமானவர்களே, பொருத்தம் பார்த்துட்டோமா? இதை ஏன் முடிக்கிறேன்? அல்லாத பொருத்தத்துக்காக முடிக்கிறேன். 2வது விஷயம், அல்லாத பொருத்தத்துக்காக முடிக்கிறேன். 2வது விஷயம், எல்லாம் நீ தந்த ஒன்ற பொருந்திக்கிட்டேன்னு முடிக்கிறேன். இது என்னண்டா, கல்யாணம் முடிச்சதோட படிப்பு இல்லை, எந்த அழகு என்ன, எந்த அறிவு என்ன, எந்த திறமை என்ன, எந்த அந்தஸ்து என்ன, உன்னைய மாதிரி ஒத்திய நான் முடிச்சுட்டேனேன்றாரு. அவ சொல்றா, எந்த அறிவுக்கும் அழகுக்கும் திறமைக்கும் உங்கள மாதிரி ஒத்தனை முடிச்சுட்டேன்றாரு. இப்ப பொருந்திக்கிறல்ல, அல்லாஹ் எழுதி வச்சது, யாருக்கும் மாற்று கருத்து இல்ல. கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் கேட்கிற கேள்விகள்ல ஒரு கேள்விதான், அலம் உஸவ்விஜுக, உனக்கு நான் திருமணம் முடிச்சு தரலையா? அது பூலோகத்துல முடிவு செய்யறது இல்ல, நானும் நீங்களும் முடிவு செய்யறது இல்ல, எங்கட குடும்பம் உங்களோட குடும்பம் யாரும் முடிவு செய்யறது இல்ல. அல்லாஹ் முடிவு செய்யறான். இந்த ஆணுக்கு இந்த பெண், இந்த பெண்ணுக்கு இந்த ஆண், வேற யாரும் முடிவெடுக்க முடியாது. இங்க கிடைச்ச மாப்பிள்ளைய வச்சுக்கிட்டு, கிடைச்ச பொஞ்சாரியை வச்சுக்கிட்டு இவர் யோசிக்கிட்டு தலையில கையை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சஹாபிகள் சுப்ஹானல்லாஹ், எனக்கு எழுதாத ஒன்றை நான் ஆசைப்பட்டுட்டேனே என்று சொல்லி அவங்க மனவருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு வேற நாட்டை சேர்ந்தவங்க, பாரிஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறாங்க மதீனாவுக்கு. அவங்களோட கூட்டாளி தான் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு நாள் சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல சொன்னாங்க, அபூதர் நீ என் கூட்டாளி, இதை எல்லாத்தையுமே சொல்ல இயலாது, உங்கள்கிட்ட தான் சொல்லணும். என்ன விஷயம்? ஒரு விஷயம், நீ அதை ஏற்பாடு செஞ்சு தரணும். சொல்லுங்க என்ன விஷயம்? அவர் சொன்னாரு, இந்த வீட்டுல இப்படி ஒரு பெண்ணை நான் பார்த்தேன், அவளை திருமணம் முடிக்கணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அவனோட வீட்டுல எனக்காக பேச இயலுமா? இவர பேச கேட்டு போனாங்க அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த வீட்டுக்கு போய் சொன்னாங்க, இப்படிதான் விஷயம், ஏன் கூட்டாளி சல்மான் ஒருத்தர் இருக்கிறாரு, சல்மான் வந்து உங்களோட மகளை ரொம்ப விரும்புறாரு, நீங்க அனுமதி தந்தா அவருக்கு உங்களோட மகளை திருமணம் முடிச்சு கொடுக்கலாம். இவங்க சொன்னாங்க, சல்மான் நல்ல புள்ளதான் நீங்க சொல்ற மாதிரி, இருந்தாலும் எங்கட ஒரு மஷூரா, எங்கட மகள் அபூதராகிய நீங்க முடியும். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு இது என்னடா இது, அவருக்கு பேச வந்தா நம்மளுக்கு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இல்ல வேண்டாம், அது என் கூட்டாளி, அவர் என்ன நினைப்பாரு, இல்ல இல்ல உங்களை எங்களுக்கு பிடிச்சு போயிடுச்சு, நீங்க நல்ல பிள்ளையா இருக்கிறீங்க. அப்படியே ஒவ்வொருத்தர உள்ளத்துல போடுவான். சந்தோஷமா திருமணம் நடக்குது, அல்ஹம்துலில்லாஹ் பொருந்திக்கிற வேண்டியதா. இப்ப இவரிடத்துல சொன்ன உடனே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு மாற்றுக்கிறது தெரிவிக்கிறாங்க, எடுபடவே இல்லை. கடைசியில முடிவாக்கப்பட்டு அதே இடத்துல நிக்காஹும் நடந்துச்சு. மாமா சொல்லிட்டாரு, என் மகளை உனக்கு தந்துட்டேன். இவர் சொன்னாரு கபில்து,
வெளியே வாராங்க, தயக்கத்தோட வாராங்க, வெக்கத்தோட வாராங்க. வந்து சல்மான், சின்ன விஷயமும் நடந்துருச்சு, மன்னிச்சுக்கிறணும், உங்ககிட்ட சொல்ல வெக்கமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. அப்படி என்ன ஒன்னும் யோசிக்கவானா, தாராளமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. இல்ல இல்ல, உங்களுக்குதான் அவ்வளோ நேரமும் பேசினேன், கடைசியில என்ன முடிச்சு போயிருச்சான், எனக்கு முடிச்சுட்டாருன்னு சொல்லி கல்யாணத்தையும் முடிச்சு வச்சுட்டாங்க. சொன்னாங்க சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு, நான் தான் வைக்கப்படணும். உங்களுக்கு என்று முடிவாக்கிய பெண்ணை நான் திருமணம் முடிக்க நினைச்சதே தப்புன்னு நான் நினைக்கிறேன். நான் இல்லையா வைக்கப்படணும், நீங்க வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அல்லாஹ் தாரது எதுவோ அல்ஹம்துலில்லாஹ் அதை பொருந்திக்கிறேனும். முதலாவது விஷயம் அர்ரிதா, வாழ்க்கையில பொருத்தம் தேவை. இரண்டாவது விஷயம் அர்ரஹ்மத்து வல் மவத்தா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஜஅல பைனக்கும் மவத்தத வரஹ்மா. திருமணம் முடிச்சிட்டீங்களா, இரக்கத்தை, எல்லை மீறிய பாசத்தை உங்களுக்கு மத்தியில நாங்க உண்டாக்குறோம். அல்லாஹ் இரக்கத்தை உண்டாக்கிக்கிறோம். முடிக்க போறது அல்லாஹ் இரக்கத்தை தருவேன்னு சொல்லி இருக்கிறான், இரக்கத்தை உண்டாக்குவேன்னு சொல்லி இருக்கிறான். வர வேண்டிய இரக்கம் வருது இல்லையா? இஸ்திக்பார கூட்டிக்கோங்க, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்க, ஹராமான வழிகள்ல இருந்து தன்னை கண்ணை பாதுகாக்க முயற்சி செய்ய, வாழ்க்கையை பாதுகாக்க முயற்சி செய்ய. பிறகு வாழ்ந்து பாருங்க, வாழ்க்கை சுவர்க்கமாக மாறும், இன்பகரமானதாக மாறும். இரண்டாவது விஷயம் அர்ரஹ்மா வல் மவத்தா, இரக்கம். அல்லாஹ் அந்த மவத்தத்தை குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான்டா. இந்த மவத்தத்திற்கு அர்த்தம் வெறுமனே சாதாரண இரக்கம் அல்ல, எல்லையற்ற இரக்கம். எல்லையற்ற இரக்கம். யாரும் கடிச்சு வீசின முள்ள இன்னும் யாரும் சாப்பிட மாட்டாங்க, இன்னும் யாரும் சாப்பிட நினைக்க மாட்டாங்க. ஆனா அல்லாஹ் அந்த மவத்தத்தை போட்டுட்டானா, கடிச்ச முள்ளை கடிக்கவும் தயக்கம் இருக்காது. பல்லு தீட்டினா அந்த பிரஷ்ல இன்னும் யாரும் பல்லு தீட்ட மாட்டாங்க. அல்லாஹ் போடுற அந்த மவத்தத்துக்கு அர்த்தம், இவர் தீட்டின பிரஷ்ல பல்லு தீட்டவும் தயங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் இரக்கத்தை போடுவான். இரக்கத்தை இல்லைன்னா அல்லாஹ் கிட்ட கேட்டு பெற்றுக்கிறோம். உள்ளத்துல இரக்கம் என்கிற மனச தாயா அல்லாவே அல்லாஹ் அறிமுகப்படுத்துறான். எப்படி? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆன் ஓதுனீங்களா? எவ்வளவு வேணும்னாலும் ஓதுங்க. சூரா தௌபாவை தவிர மத்த எங்க ஆரம்பிச்சு ஓதினாலும் பிஸ்மி சொல்லி ஓதுங்க. அந்த பிஸ்மில அல்லாஹ் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். நான் யாரு தெரியுமா? அர் ரஹ்மான் அர் ரஹீம். அல்லாஹ்க்கு 99 நாமங்கள் இருக்குது. அதுல அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அவனை அறிமுகப்படுத்தலாம். எல்லையற்ற அன்புள்ளவன், எல்லையற்ற இரக்கம் உள்ளவன். அந்த பேர் அல்லாஹ் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்த பாவிக்கிறான். இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அறிமுகப்படுத்துறான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். உங்களை நான் ரஹ்மத்தா ஆக்கி இருக்கிறேன், இரக்கம் உள்ளவரா ஆக்கி இருக்கிறேன். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி பின்தலஹு வலவ் குன்த ஃபض்லன் கலீலல் கல்ப். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றான், நீங்களும் அந்த இரக்கத்தை இல்லாமல் ஆக்கிறீங்கன்னா, அந்த இரக்கம் இல்லாதவரை நடந்து கொள்வீங்கன்னா உங்களுக்கு இந்த சஹாபிகள் விரண்டு விடுவாங்க. அவ்வளவு பெரிய நபிக்கு இரக்கம் இல்லைன்னு இருந்தா அவ்வளவு பெரிய சஹாபிகளே நபியிட பக்கத்துல இருக்க மாட்டாங்கன்னு இருந்தா எங்களோட குடும்பம் சஹாபிகள குடும்பம். நான் என்ன சஹாபிய மாதிரி அவ்வளவு அமல் செய்யறவரா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கண்டு உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறவரா? அவ்வளவு பெரிய ஆளும் இல்ல. நாங்க சஹாபியோட குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இல்ல, நம்ம கொஞ்சாதி மாறுங்க. இதுகிட்ட இறக்கமே காட்டுறா என்னான்னு தெரியா? எப்ப பார்த்தாலும் ஒரே கோவம், ஒரே ஏற்றி, ஒரே ஏற்றி, ஒரே அடி. சுப்ஹானல்லாஹ். எல்லாம் மன்னிக்கணும் சகோதரர்களே. முஃமினை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரே வார்த்தையில சொல்றதா இருந்தா முஃமின்கள் யாரு தெரியுமா? இறக்கத்துல இடம். பேங்க பாருங்க, பணத்துல இடம். பணத்தை கொடுக்கவும் முடியும், எடுக்கவும் முடியும். இதே மாதிரி மூமின் யாரு தெரியுமா? அவர்கிட்ட இறக்கத்தை கொடுக்கவும் முடியும், அவர் இறக்கத்தை சந்தோஷமா எடுத்துக்கிடுவாரு. அவரு ஏதாவது எங்களுக்கு இறக்கம் காட்ட வேண்டிய சூழ்நிலை வந்தா எங்களுக்கும் இறக்கம் காட்டுவாரு. சில பேர் சொல்ற, நாங்க இறக்கம் தான் அதுக்குன்னு வெளியே காட்டிக்கிட்டு தெரியணுமா, அதுக்குன்னு வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கணுமா? சொல்லிக்கிட்டு இருக்க சொல்லத்தான் வேணும், சொன்னா தானே தெரியும். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா குடித்த அந்த கிண்ணத்தை, அந்த கோப்பைய
கேட்டு நீங்க எங்கம்மா வாய் வச்சு குடிச்சீங்க, நானும் அதே இடத்துல வாய் வச்சு இறக்கத்தை விளங்கப்படுத்துறாங்க. நான் உங்களோட இறக்கம், நான் உங்களோட பாசம். சாப்பாடை ஊட்டி விடுறாங்க, ஒரே பாத்திரத்துல குளிக்கிறாங்க, ஒரே தலகாணியில தூங்குறாங்க. இது ஒரு தலகாணியை விட்டுட்டு பக்கத்து ரூம்ல தூக்கம், 6 வருஷமா தூக்கம். சுபஹானல்லாஹ். என்ன கணவன் மனைவி வாழ்க்கை, என்ன வாழ்க்கை இது? இது வாழ்க்கை இல்லை, இது நரகம், இது நரகம். வாழ்க்கையில சந்தோஷத்தை இழந்து குடும்பத்தோட கோவிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வார நேரமே நான் ஒரு பெரிய படித்த ஆலிமாக இருக்கலாம், அல்லது ஒரு மந்திரியா இருக்கலாம், அல்லது ஒரு தொழிலதிபரா இருக்கலாம். வீட்டுக்கு வெளியில திருப்ப கலக்கிற நேரமே ஏந்த எல்லா போஸ்டையும் கலக்கி வெளியே வச்சுட்டு தான் வீட்டுக்கு போற நேரமே அங்க கம்பெனியில கிடைச்ச மரியாதைகளும், எனக்கு நான் ஓதி கொடுக்கிற இடத்துல எனக்கு கிடைச்ச மரியாதைகளும், படிச்சு கொடுக்கிற இடத்துல எனக்கு கிடைச்ச மரியாதைகளும், எனக்கு அங்க இங்க கிடைச்ச எல்லா மரியாதைகளையும் அப்படியே மனசுல வச்சுக்கிட்டே உள்ள கால வச்சா அவ கணக்கெடுக்காம உட்கார்ந்து இருந்துட்டான்னு வைங்களே, கண்டுக்கிறல்ல போச்சு. நான் யாரு தெரியுமா, என் அந்தஸ்து தெரியுமா, ஊர்ல விசாரிச்சு பார்த்தா உனக்கு விளங்கும். ஒருத்தன் நம்மளுக்கு உட்கார மாட்டான். இது குடும்ப மாதிரியா இருக்கு, மிலிட்டரி மாதிரி இருக்கு. இருக்கிறதா என்ன என்ன உட்கார்ந்து இருக்க, என்ன அப்படி பேசுற இப்படி பேசுற, மரியாதை உட்கார், ஒழுங்காயிரு. எல்லாம் மன்னிக்கணும் சகோதரர்களே, இறக்கத்தை வெளியாக்கணும். இறக்கத்தை வார்த்தையால சொல்லணும். நான் உங்களை நேசிக்கிறேன், அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன், உங்க மேல நான் முகப்பத்து வச்சிருக்கேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொல்லுவதற்கு அனுமதியே தரவில்லை. பொய்ய இஸ்லாம் இருக்கு. அப்படி இருந்தும் அவளை நினைக்காம இருந்தாலும் நான் உங்களை நினைக்கிறேன் ஒரு கோல் எடுத்துதான் சொல்லுங்களே. திடீர்னு கோல் எடுத்தான், எங்க என்ன செய்வீங்க, ஒரு யோசனையில இருந்தேன்ப்பா, என்ன கேட்டீங்க, அந்த வர நேரம் கேட்டீங்க, பொய்யதான் சொன்னாரு, நல்லா நன்மை எடுத்தான். இது நேர் மாற்றம், கோபம் மசாலம் போகும். சும்மா தொண்ணு கோல இருக்கு. கண்ணியமானவர்களே, இந்த இறக்கமும் நல்லெண்ணங்களும் உள்ளத்தில சந்தோஷங்களும் உண்டாக்குவதற்கு முதலாவது விஷயம் அல்லாஹ் தந்த வாழ்க்கையை பொருந்துகின்றது. 2வது விஷயம் இறக்கமா நடந்துகின்றது. 3வது விஷயம் நேரம் கொடுக்கிறது. நேரம் கொடுக்கிறது ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. கண்டுக்கிறாம இருக்கணும், கணக்கெடுக்காம இருக்கணும். நாங்க நினைக்கிறோம் நாங்க சரியான ரூட்ல பேசிக்கிட்டு இருக்கிறோம். தொழிலுக்காகத்தானே நேரம் கொடுக்கணும், நியாயமும் பேசுறோம். அதை எதிர்பார்க்கிறேன். நீங்க போனுக்கு நேரம் கொடுக்குறீங்க, தொழிலுக்கு நேரம் கொடுக்குறீங்க, யார் யாரோ வராங்க, நண்பர்களுக்கு நேரம் கொடுக்குறீங்க, எல்லாத்துக்கும் நேரம் கொடுக்குறீங்க. எனக்கு நேரம் தாரீங்க இல்லைன்றா. இங்க இவரு சொல்றாரு, உனக்காக நேரம் கொடுக்காம தொழிலுக்கு போனா உனக்காக தான் நேரம். இரவு வந்தா உனக்கு சாமான் வாங்கிட்டு வரணும், கடைக்கு போறேன், கடைக்கு அதுக்கு தான் நேரம். இரவு தூங்குறது, காலையில இருந்து நான் திரும்ப தொழிலுக்கு போறது, உனக்கு நேரம் கொடுக்காம இது மனைவிக்கும் நேரம் கொடுக்கறல்ல, பிள்ளைகளுக்கும் நேரம் கொடுக்கறல்ல. கண்ணியமானவர்களே, இஸ்லாம் பாருங்க, எல்லா விஷயத்திலையும் அமல் இபாதத் செஞ்சா தடையாக இருக்காது. ஆனா ஒரு சஹாபி இரவு முழுவதும் நின்று வணங்குகிறார், பகல் முழுவதும் நோன்பு நோக்குகிறார். அந்த சஹாபியின் நண்பர் அந்த சஹாபியை தடுத்தார். சொன்னார், வலிக்குள்ளே அலைக்க ஹக், உனக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஹக்கு இருக்குது. நீ இரவையில நின்று வணங்கி கொண்டே இருந்தா உன் மனைவியோட ஹாலா என்னவாகும்? பகலெல்லாம் நோன்பு பிடிச்சிக்கிட்டு இருந்தா உன குடும்பத்துக்காக உழைக்கிறது பார்க்கிறது யாரு? இதெல்லாம் சொல்லிக் கொடுத்ததற்கு பின்னாலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்டது, நாயகமே இவர் தொழுகையை இவர் தடுத்தார். நாயகமே குடும்பத்துக்குரிய ஹக்கை கொடுக்க சொன்னார், குடும்பத்துக்கு தொழிலுக்குரிய ஹக்கை கொடுக்க சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமோதித்தாங்க. அவர் சொன்ன விஷயங்கள் சரி, அவர் சொன்னது போல நடங்கன்னாங்க. கண்ணியமானவர்கள், இது போல நேரத்தை போன்ல மிக முக்கியமாக குறைங்க, மிக முக்கியமாக குறைங்க, மிக முக்கியமாக குறைங்க. கிட்டத்தட்ட தலாக்கினுடைய எண்ணிக்கைகள் அதிகமாகிட்டே வருது. தலாக்கினுடைய எண்ணிக்கைகள் ஒரு வருஷத்துல 3000 நிக்காஹுகள் நடந்தா சில நேரங்கள்ல அல்லாஹ் பாதுகாக்கணும் 2000-2500 தலாக்குகள். லேசி இல்ல, சர்வசாதாரணமா தலாக்கு நடக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடைசி காலம் வந்தா தலாக்குகள் அதிகரிக்கும், மௌத்துகள் அதிகரிக்கும். தலாக் அதிகரிக்க ஆரம்பித்தா 2 பாவம் நடக்கும். தலாக் அதிகரிக்கிற நேரம் 2 பாவம் நடக்கும். அல்லாஹ் மன்னிக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஜினா அதிகரிக்க ஆரம்பிக்கும், நிக்காஹுகள் எல்லாம் போக ஆரம்பிக்கும். இதற்குண்டான காரணங்கள் இவருடைய கோபத்தை கட்டுப்படுத்தல, இறக்கத்தை மிகைக்கல்ல, தலாக்குகள் கூட ஆரம்பிக்கிறது, மௌத்துகள் கூட ஆரம்பிக்கும். கண்ணியமானவர்களே, இறக்கமும்
ரஹ்மத்தும் பொருந்து கொண்ட தன்மையும் அதிகமாகி கடைசியாக இவர் கொடுக்கிற நேரத்தையும் அதிகப்படுத்தினாரு. போன ஏழுமானால குறைச்சிக்கிட்டாரு. அல்லாஹ் இவரோட வாழ்க்கையில வர்க்க செய்ய ஆரம்பிக்கிறான். இப்ப என்ன ஆகுது, ஆகாத முறைகள்ல சில சில நடவடிக்கைகளும் சில சம்பவங்களும் நடக்க ஆரம்பிக்குது. அந்த இடத்துல கேள்வி கேட்கிறாங்க, ஹஜ்ரத், இப்போ கணவன் இவரை பொருட்படுத்துறதே இல்லை, இவர் தவறான தொடர்புல இருப்பது கொண்டு இவள் பாவியாக ஆகுவாளா? இவள் பாவியாக ஆகுவாளா? கணவன் பொருட்படுத்தலண்டா மனைவிட கடமை, கணவன் பொருட்படுத்துற அளவுக்கு தன்னை மாற்றிக்கொள்வது, தொழுவது, இஸ்திக்பார் செய்வது, ஹதியாத்த தர்மங்கள் செய்வது, அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பது. அல்லாஹ் உள்ளங்களுக்கு சொந்தக்காரன். கணவன் உள்ளத்தை இவருக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் ஆக்குவான். திருமணம் முடிச்சதோட அல்லாஹ்ட பொருத்தத்துக்காக கணவன் கல்யாணம் முடிச்சாரா, அல்லாஹ்ட தீன சொல்லியே ஒரு விஷயங்களை முன்வைக்கிறது. மகரம் பேன்றியா, அல்லாஹ்ட தீன்ல இருக்குது. நீ இப்படி இருக்கிறியா, அல்லாஹ்ட தீன்ல இருக்குது. நீ இப்படி இருக்க கூடாதா, அல்லாஹ்ட தீன்ல இருக்குது. எல்லா விஷயங்களையும் கணவன் சொல்லிக் கொடுக்கிறாரு. மனைவியும் கணவன் பொருத்தத்துக்காக வாழ்றாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்ட பொருத்தம் வேணுமா ஒவ்வொரு பெண்ணுக்கும் கணவனுடைய பொருத்தத்தில் அல்லாஹ் வச்சிருக்கிறாங்க. அதனால மனைவி கணவனை மிகப்பெரிய ஒரு விவாதத்தாகத்தான் பார்க்கணும், ஒரு சந்தோஷத்தோட தான் பார்க்கணும். கணவன் பொருந்தின நிலைமையில ஒரு பெண் மௌத் ஆகினா அவளுக்கு அதுவே போதுமானது, அவள் சுவர்க்கம் வரை செல்வதற்கு, அவள் சுவர்க்கவாதியாக ஆகுவதற்கு. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் மர்அத்து ஸாலிஹா, நல்ல பெண் என்பவள் யாரு தெரியுமா? கணவன் அவளை பார்க்கும் பொழுதெல்லாம் அவள் அவனை சந்தோஷப்படுத்துகிற நிலையில் இருப்பாள், தன்னை அலங்கரித்து இருப்பாள், பிள்ளைகளுடைய வேலைகளை செய்திருப்பாள், வீட்டு வேலைகளை செய்திருப்பாள். இரண்டாவது சொன்னாங்க, அமராக அகாத்துஹு, அவளுக்கு ஏதாவது கட்டளை இட்டு விட்டால் உடனடியாக வழிபடுவாள். காலம் மாறி மாறி பெண்கள பேசி எப்படி வருதுன்னா, எங்களுக்கு சுதந்திரமான வாழ்க்கை வேணும், யாரும் எங்களை மட்டுப்படுத்த கூடாது, யாரும் எங்களுக்கு கட்டளை இடக்கூடாது, யார் எங்களுக்கு கட்டளை இடத்துக்கு யாருக்கு என்ன தகுதி இருக்கு, எதையோ பார்த்துக்கிட்டு யார் யாரையோ கருத்துக்களை தலைக்கு எடுத்துக்கிட்டு அல்லாஹ் மன்னிக்கணும், புருஷன் எனக்கு பானம், அவர் எங்களுக்கு சொல்ல, அவர் யார் எங்களுக்கு சொல்ல. ஒரே டைம்ல பேணுதலா வாழ்ந்த ஒரே குடும்பத்தில் உள்ள 6 தாத்தா தங்கச்சிமார் கணவனை வாழாண்டு ஒரே டைம்ல தலாக் கொடுக்க வச்சிருக்கிறாங்க. காரணம் கேட்டதுக்கு, இவர் சொன்ன போல எங்களுக்கு நான் வாழ இயலாது, இவர் சொன்ன போல வாழ இயலாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பெண்களை பலகீனமாக படைச்சிருக்கிறார். எந்த வாப்பாவும் அதற்கு அனுமதி கொடுக்காதீங்க, எந்த சகோதரனும் அதற்கு அனுமதி கொடுக்காதீங்க. அறிவுடையும் குறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. தீன்ல அகல்ல குறையாக இருக்கும் பொழுது ஒரு கணவனோடு ஒரு குடும்பம் ஒரு பெண் சேர்ற நேரம் வாழ்க்கையில் அல்லாஹ் பூர்ணத்துவத்தை உண்டாக்குகிறான். சுயமாக முடிவெடுக்க ஏழுமாக இருந்தால் அவர்களை அல்லாஹ் அப்படியே விட்டு இருப்பான். உடல் பசி, உள்ளம் பசி, எல்லா பசிக்கும் தீர்வை அல்லாஹ் கணவனின் மூலம் வைத்திருக்கிறான். இதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ஸல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, ஒரு பெண் இருக்கிறாள் 5 நேர தொழுகையை தொழுகிறாள், வஸாமத் ஷஹ்ரஹா, அவள் ஃபர்தான நோன்பை பிடிக்கின்றாள், பிறகு வஹபிபத் ஃபர்ஜஹா, கற்பை பாதுகாத்துக் கொள்கிறாள், வஅதாஅத் ஸௌஜஹா, தனது கணவனுக்கு அவள் வழிபடுகிறாள். கணவன் கிடைப்பது பெரிய பாக்கியம், பிறகு அந்த கணவனுக்கு வழிபடுகிறாள், அதை விட அது பெரிய பாக்கியம். பிறகு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட் என்ன தெரியுமா? நபிமார்கள், ரசூல்மார்கள், அதற்கு பின்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதற்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு பிறகு ஒரு கூட்டத்திற்கு 8 சுவர்க்கமும், நீங்க எங்கட சுவர்க்கத்துக்குள்ளாலே எங்கட வாயில் வழியாக சுவர்க்கத்துக்குள்ள போங்க என்று சொல்லுவார்கள், சொல்லப்படும் என்றால் அது இந்த பெண்கள் யாரு 5 நேர தொழுகை தொழுது நோன்பை பிடிச்சி கற்பை பாதுகாத்து கணவனுடைய சொல்லுக்கு வழிபட்டு வாழ்றாங்களோ அந்த பெண்ணுக்காக 8 சுவர்க்கமும் அழைப்பு கொடுக்குமா. ஒரு எங்கட வாயிலால நீங்க சொர்க்கத்துக்குள்ள போங்க, எங்கட வாயிலால சொர்க்கத்துக்குள்ள போங்க. இந்த பாக்கெட் அல்ல இந்த பெண்ணுக்கு தான் கொடுக்கிறான்.
இன்னொன்று சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னி ரஅய்து குன்ன அக்ஸர மின் அஹ்லின் நார், நரகத்துல உங்களை நான் அதிகமாக பார்த்தேன். காரணம் துக்திர்னல்லான், தொட்டதுக்கெல்லாம் சாபம் விடுவீங்க, தொட்டதுக்கெல்லாம் பதுவா செய்வீங்க. இரண்டாவது சொன்னாங்க வதக்குர்னல் ஆஷீர், கணவன் பேச்சில் மாற்றம் செய்வீங்க. எந்த அளவுக்கு உலமாக்கள் சொல்றாங்கன்னா, பர்வான தொழுகை தொழுது முடிச்சா மனைவி கேட்கணுமா, உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா, தேவை இருக்கா, அவரின் வேலையை சொன்னா இவள் அதற்கு பின்னால் சொல்லுகின்ற சுண்ணத்தை விட கணவன் பேச்ச வழிபட்டு அவருடைய ஹிதுமத்தை செய்வது சிறந்தது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய உதவியால பல சிரமங்களுக்கு பின்னால, பல கஷ்டங்களுக்கு பின்னாலே அல்ஹம்துலில்லாஹ் மணமகனுடைய வீட்டார்களும் நல்ல ஒரு குடும்பத்தை பார்த்து, நல்ல ஒரு பொண்ணை பார்த்து, அதே மாதிரி மணமகளுடைய வீட்டார்களும் நல்ல ஒரு மகனை பார்த்து, நல்ல ஒரு குடும்பத்தை பார்த்து திருமணம் எல்லாம் செஞ்சு வைக்கிற நேரம் காலம் எப்படி மாறும்டா, காலம் எப்படி மாறிடுச்சுண்டா. மணமகன் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பொண்ணை பார்க்கிறத விட்டுட்டு மணமகனுடைய தாயும் தந்தையும், அல்லது மறுபக்கம் மணமகளுடைய தாயும் தந்தையும் பொண்ணை பார்க்கிறது மகனுக்காக இல்ல, மாப்பிள்ளைய பார்க்கிறது மகனுக்காக இல்ல, மாமா மாமிக்காக பார்க்கிறது. எங்கட மாமா மாமி அவங்களுக்கு பொண்ணு செட்டுதான் ஓகே, மாமா மாமிக்கு மாப்பிள்ளை செட்டுதான் ஓகே. மாப்பிள்ளை பொண்ணை பார்த்து மாப்பிள்ளை விரும்பி அவர் சரிந்த ஒரு முடிவுக்கு வந்தார், அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு குடும்பத்துல எல்லாம் பொருந்திக்கிறனும், இவங்க பொருந்திக்கிறனும், அவங்க பொருந்திக்கிறனும். அல்ஹம்துலில்லாஹ் திருமணம் முடிஞ்சிருச்சு. திருமண வாழ்க்கை ஆரம்பிச்ச நேரம் இப்போ ஒவ்வொன்றா கவனிக்கிறது. சரியா இருக்கிறாங்களா, சரியா போகுதா வாழ்க்கை, சரியா நடக்குதா, என்ன சரி முன்ன பின்னா மாமிய மதிக்கல, மாமாவை மதிக்கல. அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த யோசனையை மனசுல இருந்து எடுத்து போட்டுருங்க. மாமா மாமிக்காக வேண்டி குடும்பத்துல அவருக்காக இவருக்காக வேண்டி யாரும் யாரையும் பகைக்கவானா, யாத குடும்பத்தை யாரை விட்டு யாரும் பிரிக்கவானா. சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு நாளும் கடலுக்கு மேலால ஷைத்தானுடைய அந்த சபை அமர்விக்கப்படுகிறது. இப்லீஸ் ஒவ்வொருத்தனிடத்திலும் கேட்கிறான், நீ இன்னைக்கு என்ன பாவம் செய்ய வச்ச, நீ இன்னைக்கு என்ன பாவம் செய்ய வச்ச. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாவத்தை சொல்லுவாங்க. மா ஸலாத்த ஷைஆ, மா ஸலாத்த ஷைஆ, எந்த ஒன்றையும் நீயும் செய்யல, நீயும் செய்யல, எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணுவான் இப்லீஸ். கடைசியில ஒருத்தர் சொல்லுவாரு, நான் ஒரு குடும்பத்தை பிரிச்சேன், கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு பிளவு உண்டாக்கினேன். எந்த அளவுக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில பிளவு வர்ற வரைக்கும் திரும்ப திரும்ப கெட்டெண்ணங்களையும் மனக்கசப்புகளையும் உண்டு பண்ணிக்கிட்டே இருந்தேன். கடைசியில 2 பேரும் பிளவுபட்டுட்டாங்க, பிரிஞ்சுட்டாங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்கன்றா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்லீஸ் அமர்ந்திருந்த சிம்மாசனத்திலிருந்து கீழே இறங்க கிட்ட வந்து, நீதான் சரியான ஆள், எதை செய்யணுமோ அதை செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், ஒரு குடும்பத்தை பிரிச்சுட்டு வந்திருக்கிறேன். இதுல ஆக அடிப்படையா இப்லீஸ் வச்சிருக்கிற ஒரு ஆயுதம் தான் குடும்பத்தை மூட்டி விட்டுருவான். கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை வரும், அவங்களோட அந்த பிரச்சனை முடிஞ்சிடும், அதை விட மாட்டான். கணவனுடைய குடும்பத்தில் உள்ளவங்களோட உள்ளத்துல கெட்டெண்ணத்தை உண்டாக்குவான். இதே மாதிரி மனைவியோட குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட கெட்டெண்ணத்தை உண்டாக்குவான். இதே மாதிரி ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வராங்க. வீட்டுல ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு இல்ல. இப்போ வந்து கேட்கிறாங்க, எங்க ஆளி கொஞ்சம் கோவிச்சுக்கிட்டு போயிட்டாரு நாயங்க. கிதாபுல எழுதுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் கோவிச்சுட்டு போனாங்கன்னு கூட கேட்கல. ஏண்டா மேலதிகமான ஒரு கேள்வி, மேலதிகமான ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிருக்கு. நபியை விட தந்த மகளோட இறக்கமா யாரும் இல்லை. அவ்வளோ பெரிய இறக்கமுள்ள நபியே ஏன்னு கேட்கல, கோவிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. எங்க அந்த ஆளு பார்த்துட்டு வாங்கன்னாங்க. சஹாபிகள் பார்த்துட்டு சொன்னாங்க, மஸ்ஜிதில் ஒரு மூலையில படுத்திருக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே எழுப்பி போனாங்க. கிட்ட போய் பார்த்தா துணி விரிச்சிருக்கிற துணி எங்கேயோ இருக்குது, அலி ரலியல்லாஹு அன்ஹு எங்கேயோ படுத்திருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு உடம்பெல்லாம் தூசி, மண்ணின் தந்தை என்று சொல்லி எழுப்பாட்டினாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எழுப்பி அவரை கையை பிடித்து கொண்டு வந்து வீட்டுல ஹஜ்ரத் ஃபாத்திமாவுக்கும் ஹஜ்ரத் அலியையும் கொஞ்சம் பேசி 2 பேரையும் ஒற்றுமையாக்கி விட்டு வெளியே வந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒற்றுமைப்படுத்துவதற்கு மாமா மாமி ஆக
முக்கியமான ஆட்கள் தான். திருமணம் முடிச்சு கொடுத்துட்டோம், எங்களோட பொறுப்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னு அப்ப கூட ஒதுங்க முடியாது, முக்கியம்தான். ஆனால் ஒற்றுமையாக்கி வைப்பதற்கு நேர்மாற்றமாக ஆகும் என்றிருந்தால் அமைதியாக இருப்பது சிறந்தது. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அழகான வைபவத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக, புரிந்து கொள்வானாக. சந்ததிகளாக தீனுக்காக அல்லாஹ் கபூல் செய்வானாக. சிறந்த குடும்பத்துடைய வாழ்க்கையாக வாழ அல்லாஹ் இந்த தம்பதிகளுக்கு அல்லாஹ் மேலும் நல்லருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். मंसूर मोहम्मद नाज़, अब्दुल अजीज इरफान तारिक, Mubarak,